ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கனடாவில் ஒன் ஆஃப் த டாப் அட்ராக்ஷன்ஸாக இருக்கிற 1000 ஐலண்ட்ஸை பற்றி தான் இந்த ட்ராவல் ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். இங்கே கனடாவில் சம்மர் ஆல்மோஸ்ட் ஓவர்னு தான் சொல்லணும். 2 வீக்ஸ் முன்னாடி வரைக்கும் 25 டிகிரிக்கு மேலே இருந்த டெம்பரேச்சர் இப்போ எல்லாம் 15 டிகிரி தான் இருக்குது. ஸோ இங்கே வின்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருந்த ஒரு இடம் தான் இந்த 1000 ஐலண்ட்ஸ். கேட்ட உடனே ஒரே இடத்துல 1000 ஐலண்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதா? உங்க ஆச்சரியத்தை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க டோட்டலா இருக்கிற ஐலண்ட்ஸோட கவுண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1864. இந்த இடத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹிஸ்ட்ரி மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஓகே, இல்லை ஃபிஷ்ஷிங், போட்டிங், இல்லை சீ ஃபுட்டை வந்து வெரைட்டியாக டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஓகே. இது எதுவுமே வேணாம், எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக ப்ரைவேட்டாக இருக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஓகே. உங்களோட சாய்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது. டொரண்டோல இருந்து 3 hours டிரைவ்ல 300 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது தான் இந்த 1000 ஐலண்ட்ஸ். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறதும் அந்த ரூட் தான். இவ்வளவு ஐலண்ட்ஸையும் நம்ம கீழே இருந்து பார்க்கறத விட மேல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும்? ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும்ல. ஸோ அந்த ஸ்டன்னிங்கான ஏரியல் வியூவை தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது கிங்ஸ்டன் அப்படிங்கிற இடத்துல தான். இங்கே இருந்து ஒரு 30 மினிட்ஸ் டிரைவில் இருக்கிறது தான் நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹெலிகாப்டர் டூருக்கான ஸ்பாட். இவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர் ஹெட் $190 கனடியன், டேக்ஸ் எல்லாமே சேர்த்து. ஸோ ஒரு கனடியன் டாலருங்கிறது நம்மளோட இந்தியன் ருப்பியில் 55 rupees. இந்த டூரோட டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ். ஸோ ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து இந்த அமௌண்ட் நிச்சயமாக காஸ்ட்லி தான். பட் லைஃப்பில் வந்து சில யூனிக்கான மூமெண்ட்ஸ் காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் இந்த ட்ரிப்போட எண்டில் நீங்கள் இதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காஸ்ட் ஃபேக்டரை பெருசாக மைண்ட் பண்ண மாட்டீங்க. ஓகே, இப்போ இந்த இடத்தோட ஹிஸ்டரிக்குள்ள போகலாம். சுமார் 12,000 இயர்ஸ்க்கு முன்னாடியே, அதாவது லாஸ்ட் ஐசேஜோட எண்டில் தான் இந்த தீவுகள் எல்லாம் உருவாகி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சயின்டிஸ்ட் இது வரைக்கும் ஹிஸ்டரியில் 5 ஐசேஜஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஐசேஜுமே வந்து பல மில்லியன் இயர்ஸ் இருக்கும். அதில் கடைசி ஐசேஜில் தான் இந்த ஐலண்ட்ஸ் எல்லாமே வந்து உருவாகி இருக்குது. சரி, இதை மனிதர்கள் முதல்ல எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1535 தான் இங்கே இருக்கிற இந்த ரிவரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரிவரோட இப்போதைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் லாரன்ஸ் ரிவர். இந்த இடம் வந்து இப்போ வரைக்கும் அமெரிக்கா கனடாவோட இன்டீரியர் பார்ட்ஸுக்கு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ஹைவேயா தான் இருந்துட்டு இருக்குது. சரி, இந்த தீவுகள் எல்லாம் 1535 கண்டுபிடிச்சிட்டா கூட மேப்ஸ்ல எப்போ முதல்ல இடம் பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1687 தான். இந்த பகுதியில் பல ஹிஸ்டாரிக்கல் வார்ஸ் நடந்திருக்குது. ஸோ பிரான்ஸுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல போர்களை வரலாறு இங்கே பதிவு பண்ணியிருக்குது. அந்த போர்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலனாலும் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இந்த பகுதியில் நடந்த பார்டர் அக்ரிமெண்ட்டை பற்றி நம்மளால பார்க்காம 1000 ஐலண்ட்ஸோட ஹிஸ்டரியை கம்ப்ளீட் பண்ண முடியாது. 1793 இந்த பார்டர் அக்ரிமெண்ட் சைன் ஆகுது. அதுல 2 முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்குது. முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பார்டர் எந்த ஒரு ஐலண்டையும் 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது.
ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்டர் எந்த ஒரு ஐலாண்ட்ல இருந்தும் 100 யார்ட்ஸ் அதாவது 300 அடிகள் தள்ளி தண்ணீர்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க கூகுள் மேப்ல இப்போ கூட இந்த ஏரியாவில் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் வந்து அந்த இன்டர்நேஷனல் பார்டரை செக் பண்ணீங்கன்னா அது ஒரு ஜிக்ஜாக் மாதிரி இருக்கும். இதற்கு காரணம் இந்த அக்ரிமெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கிற இந்த 2 விஷயங்கள் தான். 1816 அங்க இருக்கிற 1800 ஐலாண்ட்ஸ்க்கும் நேம் வந்து அவங்க அசைன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஐலாண்ட்ஸ்லயே லார்ஜஸ்ட் ஆனது கனடாவில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2/3 ஆஃப் ஐலாண்ட்ஸ் வந்து கனடியன் டெரிட்டரியில தான் இருக்குது. ஆனால் இந்த ஐலாண்ட்ஸோட மொத்த பரப்பளவையும் எடுத்துக்கிட்டு அதை நீங்க சரிசமமாக பிரிச்சிங்கன்னா கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈக்குவலாக வர்ற மாதிரி தான் இந்த பார்டர் அக்ரிமெண்ட் அவங்க சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் அன்டிஃபெண்டட் பார்டர் இதுதான். இது ஒரு இன்டர்நேஷனல் பார்டரா இருந்தா கூட நீங்க கனடியன் வாட்டர் சைட்ல இருந்து அமெரிக்கா வாட்டர் சைடுக்கு வந்து எந்த டிராவல் டாக்குமெண்ட்டும் இல்லாம உங்களால ஃப்ரீயா டிராவல் பண்ண முடியும். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் 1000 ஐலாண்ட்ஸ் பிரிட்ஜ். இது வந்து கனடால இருக்கிற ஆன்டாரியோ சிட்டியையும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற நியூயார்க் சிட்டியையும் கனெக்ட் பண்ணுது. இந்த பிரிட்ஜை வந்து நீங்க கிராஸ் பண்றதுக்கு உங்களுக்கு விசா டாக்குமெண்ட்ஸ் தேவையில்லை. ஆனா நீங்க கிராஸ் பண்ண உடனே கொஞ்ச தூரத்திலேயே யுஎஸ்ஏ பார்டர் சர்வீஸ் வந்துடும். நீங்க அங்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதுக்கு உங்களுக்கு விசா டாக்குமெண்ட் கட்டாயமா தேவைப்படும். மொத்தம் 1864 ஐலாண்ட்ஸ் இந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம முதல்ல பார்த்துட்டோம். சரி, இவங்க எப்போ வந்து ஒரு பகுதியை வந்து ஒரு ஐலாண்டா கன்சிடர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இவங்க சில கிரைட்டீரியாஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு பகுதி வருஷம் ஃபுல்லா தண்ணிக்கு மேலேயே இருக்கணும். ரெண்டாவது, அந்த பகுதியில் 2 லிவிங் ட்ரீஸ் அட்லீஸ்ட் இருக்கணும் வருஷம் ஃபுல்லா. ஸோ இந்த 2 கண்டிஷனே வந்து எப்போ ஒரு பகுதி சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அப்போ மட்டும்தான் அதை ஒரு ஐலாண்டா இவங்க ரெகனைஸ் பண்றாங்க. இந்த ஐலாண்ட்ஸ் பத்தின இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை உங்ககிட்ட இப்ப நான் சொல்றேன். ட்ரெஷர் ஹண்டர்ஸ்க்கு இப்போ வரைக்கும் இந்த இடம் ஒரு சொர்க்க பூமியா தான் இருக்குது. அதற்கு காரணம் அந்த காலகட்டத்திலே வந்து பல பணக்காரர்களும் மன்னர்களும் அவங்க கிட்ட இருந்த கோல்டு சில்வர்ஸ் எல்லாமே பேரல்ஸா வந்து இங்க இருக்கிற பல ஐலாண்ட்ஸ்ல வந்து டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில் நடந்த ஷிப் ஆக்சிடென்ட்ஸ், ஸோ ஒரு எமர்ஜென்சிக்காக அந்த ஷிப்ல இருந்து நிறைய கோல்டு காயின்ஸ் எல்லாமே இங்க இருக்கிற பல தீவுகளை வந்து டம்ப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் தேடி இந்த பகுதிக்கு இப்ப வரைக்கும் டிராவல் பண்றவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இரண்டாவது, போன செஞ்சுரி வரைக்குமே இந்த இடம் ஸ்மக்லிங்க்கு ரொம்பவே ஃபேமஸ். இங்க இருக்கிற அனிமல்ஸை வந்து மீட்டுக்காக கடத்துறதா இருக்கட்டும், இல்லை ஆல்கஹால கடத்துறதா இருக்கட்டும். ஆனா இப்பெல்லாம் வந்து அதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல இல்லைன்னு தான் சொல்லணும். மூணாவது, அமெரிக்காவிலும் சரி கனடாவிலும் சரி அங்க இருக்கிற தொழிலதிபர்கள், செலிபிரிட்டிஸ், பொலிட்டீஷியன்ஸ் அவங்களோட ஃபேவரேட் வெக்கேஷன் ஸ்பாட்டா மட்டும் இல்லாம ஒரு பிரைவேட் ஹப்பாவும் இந்த இடம் இப்போ வரைக்கும் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. நாலாவதா ஒரு த்ரில்லிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் பல லாஸ்ட் ஐலண்ட்ஸ் அதாவது காணாமல் போன தீவுகளுக்கான பல கதைகள் இங்க இன்னும் நம்பப்பட்டுட்டு வருது. அதுல ஒரு பர்டிகுலரா ஒரு கதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, 1823 ஒரு ஃபால் அப்போ அந்த டைம்ல இருந்த ஒரு ஓல்டு ஹண்டர் அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு தீவுக்கு போறாரு. அங்க எதிர்பாராத விதமா ஒரு டெட் பாடியை வந்து பாக்குறாரு. ஸோ இப்போ இவருக்கு என்ன பயம் அப்படின்னா, இதை வெளியில சொல்லியாச்சுன்னா இவர் தான் மர்டர் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, அங்கேயே அந்த பாடி வந்து குழி தோண்டி புதைச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ ஒரு 4 monthsக்கு அப்புறமா வந்து அந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு போய் செக் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக வந்து திருப்பி போறாரு. இப்போ அந்த ஐலாண்டே அங்க இல்லை. அவர் ரொம்ப ஷாக் ஆகிறாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் பையன் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாரு. ஒரு கட்டத்துல அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவர் பையன் மூலமா தான் இந்த கதை வெளியில வருது. இது ஒன் ஆஃப் த ஸ்டோரிஸ் தான். இந்த மாதிரி பல கதைகள் இந்த ஏரியாவோட வரலாற்று புத்தகங்கள்ல குவிஞ்சு கிடக்குது.
இப்ப நம்ம பார்க்க போறது இந்த இடத்துல இப்ப வரைக்கும் காதலின் அடையாளமா இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான கேசல் பத்தி. இந்த கேசல் கட்டினவர் ஜார்ஜ் போல்ட் அப்படிங்கிறவர். இவர் அமெரிக்கால வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன். இவருக்கு வந்து ஒரு லவ்லியான ட்ரீம் இருந்தது. ஒரு அழகான அரண்மனையை அவரோட அன்பான மனைவிக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக அவர் வந்து ஒரு ஐலாண்டை வாங்குறாரு. அந்த ஐலாண்டுக்கு வந்து நேமே வந்து ஹாட் ஐலாண்ட் அப்படின்னு வைக்கிறாரு. அவர் வாங்கின அந்த ஐலாண்டில் கெசல் கட்டுறதுக்கான எல்லா வேலைகளையும் ஆரம்பிக்கிறாரு. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கெசலில் வந்து 120 ரூம்ஸ் இருக்குது, இட்டாலியன் கார்டன்ஸ், ஸோ டனல்ஸ், பவர் ஹவுஸ், இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து பார்த்து அந்த கெசல் வந்து அவர் டிசைன் பண்ணுறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1904 அவரோட ஒய்ஃப் இறந்துடுறாங்க. ஸோ இவர் வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாமே இன்கம்ப்ளீட்டாகவே விட்டுறாரு. அவர் ஒய்ஃப் இல்லாமல் அந்த கேசல் வந்து அவருக்கு பார்க்குறதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ அவரோட கடைசி காலம் வரைக்கும் இந்த ஐலாண்டுக்கு ஒரு தடவை கூட அவர் திரும்பி வரவே இல்லை. இவரோட ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறமா இவரோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்ல போயிடுச்சு. இவர் கடைசி வரைக்கும் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கவே இல்லை. 1915 இவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாரு. ஆனா இப்போ வரைக்கும் அவரை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாமே இவர் ஹார்ட் அட்டாக்ல இறக்கல, ஹார்ட் பிரேக்ல தான் இறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. 1977 தான் இங்க இருக்கிற கவர்மெண்ட் அந்த இடத்த வாங்கி இவர் எந்த மாதிரி கட்டி முடிக்கணும்னு நினைச்சிருந்தாரோ அதே மாதிரியே இந்த கேஸ்ல கம்ப்ளீட் பண்ணி பொதுமக்களோட பார்வைக்கு திறந்து விட்டுருக்காங்க. சரி, இப்போ வரைக்கும் இந்த ஐலாண்ட்ஸோட ஹிஸ்ட்ரியை பார்த்தோம். பட் இப்போ இந்த ஐலாண்ட்ஸில் என்னென்ன ரீசன்ட் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஐலாண்ட் அப்படின்னு எடுக்கும்போதே வந்து அங்கே 2 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒன்று வந்து அங்கே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது எலக்ட்ரிசிட்டி. ஸோ இவங்க எலக்ட்ரிசிட்டிக்காக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலார் சிஸ்டம், அப்படி இல்லைனா ஜென்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் இவங்களுக்கு வந்து இந்த வேஸ்ட்டை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்காக வந்து இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ். ஸோ உங்களோட வேஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து அங்கே டம்ப் பண்ணும்போது அல்டிமேட்டாக அது உங்களோட சரௌண்டிங்ஸை வந்து பொல்யூட் பண்ணும். கரெக்டாக? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, 1978 சேவ் த ரிவர் அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட்டை வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ அதுபடி வந்து என்ன அப்படின்னுச்சுன்னா, உங்களோட வேஸ்ட்டை வந்து நீங்கள் ரிவருக்குள்ளே வந்து டம்ப் பண்ணக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது வந்து என்னென்னா, அவங்களோட டாய்லெட்ஸ் எல்லாமே வந்து கம்போசிட் டாய்லெட்டாக மாற்றுறாங்க. அதாவது வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபெர்டிலைசராக வந்து கன்வெர்ட் பண்ணுறது. அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா எலக்ட்ரிக் டாய்லெட்ஸாக மாற்றுறாங்க. ஸோ வேஸ்ட்டு எல்லாமே வந்து ஆஷஸாக மாற்றுறதுக்கு. ஸோ 1983 அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க குடிக்கிற வாட்டரை வந்து யூவி மூலமாக வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. ஸோ இது வந்து அவங்க குடிக்கிற வாட்டர் மட்டும் இல்லை, அவங்க சுற்றி இருக்கிற ரிவரையே வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து அவங்க எடுத்த ஒரு முடிவு தான் இந்த மசில்ஸ் மூலமாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ மசில்ஸுங்கிற வந்து நம்ம வந்து இந்த சிப்பிகள்னு சொல்லுவோம் இல்லையா, வாட்டரில் இருக்கிற வேஸ்ட் தான் அதுக்கான ஃபுட்டே. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த மசில்ஸை வந்து அந்த ரிவரில் வந்து நிறையா வளர்க்குறது மூலமாக இப்போ 92% அந்த ரிவர் வந்து பியூரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இயற்கை மூலமாவே பாதுகாக்க முடியும்னு இது மூலமா அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. இந்த இடத்த பற்றி நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்த ட்ராவல் ஸ்டோரியில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்தோட உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். என்று அன்புடன் உங்கள் சதீஷ்.